சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் சரியான டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அகைன் ஒரு பேட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். சென்னை அகைன் தோத்துட்டாங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு சரியான லக் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எடுத்தோடனே தோனி இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. ரெண்டாவது மேட்ச் சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ஸ்ல அவுட் ஆயிட்டு போறாரு. இதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஹோப்பே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மஹேத்ரே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடிட்டு இருந்தாரு. 43 பால்ஸ்ல 73 ரன்ஸுங்க. ஒரு யங் பிளேயர் சூப்பரா ஆடி ஒரு 5 6 விளாசிட்டாரு. சரி, நல்ல ஒரு ஹோப் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடி ஒரு 209 ரன்ஸ் 20 ஓவர்ஸ்ல அடிச்சிருந்தாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்ததுங்க, குறைய சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா வழக்கம் போல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பவுலிங்கே இல்லைங்க. எல்லா பவுலர்ஸுமே சரியா போடல அப்படின்னு சொல்லலாம். 4-6 அடிச்சுட்டே இருக்காங்க. வின் பண்ண போறோன்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம போயிடுச்சுங்க. ஸ்டேடியத்துல நிறைய பேர் கோவப்பட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பணம் கட்டினதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கேக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல இது தொடர்ந்து 4வது 5வது மேட்ச் நம்ம தோத்துட்டே இருக்கோம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிராகவே நம்ம ஒரு 4-5 மேட்ச் தோத்துட்டே இருக்கோம். பஞ்சாப்க்கு எதிராக பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ரெக்கார்டு நல்லாவே இல்லை. என்னுடைய ஐபிஎல் வீடியோஸ் ரிவ்யூ பார்க்கறதுக்கு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.